எப்பவுமே அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க பண்ண நல்லதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அவங்க இல்லாமல் போகும்போது தான் அது நமக்கு தெரியும். ஆனால் அவங்க அதை சொல்லுறது விதம் அது வேற மாதிரி இருக்கு. எனக்கு பாசம் இல்லாமல் இல்லை மேடம். எனக்கு பெற்றவங்க பாசம் இருக்கும் மேடம். என் மனசில் வச்சுப்பேன் மேடம். பாசம் இல்லாமல் இல்லை மேடம். சரி, என் பொண்ணை நான் பார்க்க போகல, அவங்களே போய் இப்படி பார்த்துட்டு வரலாம்ல. அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். சரி, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ என்னன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக மேடம். அதில் உங்கள் பழக்க வழக்கங்களும் ரொம்ப முக்கியம். மன வருத்தம் அதனால தண்ணி அடிச்சேன்னு நீங்கள் தண்ணி அடிக்கிறதுக்கு அடிமையாகக்கூடாது. அடிமையில இல்லை மேடம். நான் குடிச்சே ஆகணும், அடிமையில இல்லை மேடம். அப்பா அம்மாட்ட மரியாதை இல்லாமல் பேசலாமா? தப்பு தான் மேடம். இதெல்லாம் தானே பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து உங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நான் கேட்கலையே. அவங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க கொடுப்பாங்க. அவங்க இருக்கிறது வரைக்கும் இல்லை மேடம். இருங்க ஒரு நிமிஷம். நம்ம யாரு கொடுத்தாலும் எப்படி, யாருக்கு கொடுத்தாலும் அப்படி. நான் கஷ்டப்பட்டது நீங்க கேட்கக்கூடாது. அது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்க சம்பாதிச்ச சொத்து அவங்க இருக்கிறது வரைக்கும் அவங்க அனுபவிப்பாங்க. அவங்க காலம் முடிஞ்சு அவங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கொடுப்பாங்க. நான் அது கூட ஆசைப்படல மேடம். யாருன்னா கொடுத்துட்டு இருங்க ஒரு நிமிஷம். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஓகே மேடம். புரியுதா? அதை வச்சு நீங்க அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க அதெல்லாம் இல்லை மேடம். அவங்க ஒரு கார்டன்ல போய் இருந்து பெருக்கி சுத்தம் பண்ணி சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க இந்த வயசுல. நீங்க சோறு போடல. கரெக்டா? வேலைக்கு போக முடியல மேடம். என்ன பிரச்சனை போகல மேடம். ஏதோ பிரச்சனை, உங்களால முடியல. போக முடியல. போனாலும் அவங்கள தானே சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமா, இந்த வயசுல. ஆமா. நீங்க எதை பத்தி கவலைப்படணும்னா, நான் உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுல என்னோட அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களேன்னு தான் நீங்க யோசிக்கணுமே தவிர. உண்மைதான் மேடம், உண்மைதான். அவங்க சொத்து யாருக்கு போறது, எனக்கு எழுதுவேன்னு நீங்க கேட்க கூடாது மேடம். அது ட்ரிங்க்ஸ் பண்ணா கேட்பேன் மேடம். அந்த வீட விட வேணாம் மேடம். அந்த வீடை பத்தி நீங்க பேசவே கூடாது. அது வேணவே வேணாம்னு சொல்லிட்டேன். நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா, நம்ம ஊரு சட்டம் என்ன சொல்லுது, அவங்க காலம் முடியறது வரைக்கும் அது அவங்க பேர்ல தான் இருக்கும். யார் பேர்லயும் மாற்ற மாட்டாங்க. அவங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 பசங்க இருக்காங்கன்னா 3 பேருக்கு ஈக்குவல் ஷேர். சரி இல்லை மேடம். அவங்க பூர்வீக சொத்துல அவங்க கைது போட்டு வாங்கிட்டாங்களே. யாரு? எங்க அக்கா.